தேர்தல் 2024 2 கட்ட தேர்தல்கள் முடிந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி தான் வெளியே வரும். இதற்கு இடையில இப்ப தேர்தல் களத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தா நாட்டில் தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்கா அப்படிங்கிற அந்த தேர்தல் ஆணையம் இருக்காங்கிற ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. சூரத்தில் குஜராத்தில் நிலேஷ் கும்பானி அப்படிங்கிற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் கையெழுத்தை போலியாக போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருக்கிற ஆட்களும் சாட்சி சொல்லி அவர் தகுதி இழக்க செய்யப்படுகிறார். அதோட அந்த சூரத்தில் நின்ற சுயேட்சை வேட்பாளர்கள், சின்ன சின்ன கட்சி வேட்பாளர்கள் எல்லாரும் அவங்களுடைய வேட்புமனு வாபஸ் வாங்கினாங்க. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கப்படுகிறது. அது மாதிரி இந்தூர்ல உத்தரப்பிரதேசத்துல அக்ஷய் கண்டிபாம் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் அவரு மனு தாக்கல் செஞ்ச உடனே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இருந்து அவர் மேல உள்ள கொலை கேஸ் ஒன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் எடுத்து அவர் 10ஆம் தேதிக்குள்ள ஆஜராகணும்னு சொல்லப்படுது. உடனே அவர் உடைய போய் மனு வாபஸ் வாங்குறாரு. வாங்கினதோட மட்டும் இல்ல பிஜேபியில சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாவை எடுத்து அவர் போட்டுக்கிட்டார். இன்னொரு பக்கத்துல கஜ்ரேஹா மத்திய பிரதேச தொகுதியில அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி உடைய வேட்பாளர் அவருடைய மனுவில் குறை இருக்குன்னு சொல்லிட்டு மண்ணை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அங்க ஏற்கனவே அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போட்டியிடுது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு காங்கிரஸும் எஸ்பியும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஒன்றும் செய்ய முடியாத நேரத்தில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனுக்கள் எல்லா மனுவும் சரியா இருக்கா? நமக்கு தெரிஞ்ச திருவனந்தபுரத்தில் சசி தரூர் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து போட்டி போடக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் அமைச்சர் 10 கோடி எனக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அபிடேவிட் தாக்கல் பண்ணாரு. தேர்தலில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாரு. இப்போ அவர் 620 ரூபா தான் வருமானம் இருக்குன்னு போடுறாரு. அவர் ஒரு பிசினஸ் மேன், மந்திரியா இருந்திருக்காரு. இது வெளிப்படையா ஏமாத்து வேலையும் தெரியலையா? அப்ப இதெல்லாம் தகுதி இலக்க செய்வதற்கு தகுதியானது இல்லையா? பிஜேபியில இப்ப இருக்கிற தலைவர்கள் மாதிரி ஒரே பிரிவினைவாத பேச்சா பேசி அடுத்த கட்டத்துக்கு வரணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தேஜஸ்வி சூர்யாங்கிற ஒரு எம்பி. அவர் அவர் போன தடவை 2019 தாக்கல் பண்ண அவருடைய பிரமாண பத்திரத்தில் சொத்து பிரமாணங்களை காட்டினதுலையும் இப்போ 3000% சொத்து மதிப்புகள் ஏறி இருக்கு. இதுல எங்கேயாவது ஊழல் இல்லாம இது ஏறி இருக்குமா? என்ன அவர் தொழில் செய்யறாரு 3000% சொத்து மதிப்பு ஏறுறதுக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த மனுக்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படாதா? அப்ப தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக வெளிப்படையாக நடந்து கொள்கிறது. அப்பதான் நடப்பாங்க. ஏன்டா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அவங்கள வச்சிருக்கு. அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுக்கு ஏற்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் கொண்ட குழு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாம இப்ப யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு 2 ஓட்டு, எதிர்த்தாப்புல எதிர்கட்சி தலைவருக்கு 1 ஓட்டு. மொத்தத்துல அவங்க யார் விரும்புறாங்களோ அவங்க தான் வருவாங்க. இதோட அது நின்று போறது இல்ல. சொல்றாங்களோ அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. இதோட அவங்க இன்னைக்கு அரசு வைக்க போறது இல்ல. அவங்க சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அசோக் குசாலா வீட்டுக்கு சிபிஐ பண்ணி அவர் ரிசைன் பண்ணிட்டு ஓடி போனார் தேர்தல் கமிஷனர். அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு சோதனை அமைப்புகளை எல்லாம் யாராவது அனுப்பி சோதனை செய்வார்கள் என்ற பயம் அவங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி இது ஒரு பக்கம். இப்படி இதுக்கு முன்னால எல்லாம் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் குதிரை பேர நடக்கும். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் விலைக்கு வாங்கப்படுவாங்க. எவ்வளவு பெரிய தொகைகள் எல்லாம் கொடுத்து இப்ப வேட்பாளர்களே விலைக்கு வாங்கப்படுறாங்க. அதற்கு முன்னாலே தேர்தலை முடிச்சு மொத்தத்துல சூரத்து தொகுதியில் இருக்கக்கூடிய 16 லட்சம் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க அது ஜனநாயக கடமை. ஜனநாயகத்தில் அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் ஓனர்கள். அவர்களுக்கு அந்த உரிமையை பறிச்சுட்டாங்களே தான். இந்தூர் தொகுதியில 27 லட்சம் பேர் ஓட்டு போட போறதில்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை யாருன்னு தேர்வு செய்யக்கூடிய உரிமையே பறிக்கப்பட்டிருச்சுதா. அப்ப இந்த வேலைகளை எல்லாம் ஒரு பக்கம் செஞ்சு வர்றாங்க. இன்னொரு பக்கம் பிரச்சார களத்தில் பேசுற களத்துல கேட்க வேண்டியதே இல்லை. சொத்துக்களை எல்லாம் எடுத்து நிறைய பிள்ளைகள் கொண்டு கொடுத்தவர்களுக்கு வந்தேரிகளுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு நாட்டுடைய பிரதமரே பேசுறாரு. நீங்க 2 எருவு மாடு வச்சிருந்தா ஒரு எருவு மாட்டை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. நல்ல மனநிலையில தான் பேசுறாங்களா இதெல்லாம் அப்படிங்கறத பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுறாங்க நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்ட்டு. நடவடிக்கை எடுத்தாங்க. எப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பேசினவர் பிரதமர், அவருக்கு வார்னிங் கொடுக்கணும். கொடுத்து கேட்கல, மறுபடியும் திருப்பி பேசினா கொஞ்சம் நாளைக்கு பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள முடியாது, தடை விதிக்கணும். இந்த உரிமையெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பாஜகவுடைய தலைவர் ஜேபி நட்டாவுக்கு கடிதம் அனுப்புறாங்க. எப்படின்னா உங்களுடைய ஸ்டார் பிரச்சாரகர்கள்லாம் எப்படி பேசுறாங்கிறத கவனிச்சு அவங்களை கொஞ்சம் நீ பார்த்து ஏதாவது தயவு செய்து பருவிச்சு பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அவங்க திருப்பி கேட்பாங்கல்ல, என்ன கடிதம் அனுப்பிக்கிட்டுன்னு கேட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ராகுல் காந்தி கேரளாவில் பேசையில
அவரு பிஜேபி ஆட்சிக்கு மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கறத நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கு கண்டிச்சு இவங்களுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூப்பிட்டு கேட்டாங்கன்னா எஜமானர்கள் தேர்தல் கமிஷனை அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்க ஒன்றும் செய்யல, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பார்த்து செஞ்சுக்கிறங்கிற ஸ்டைல தான் அந்த கடிதமே இருக்கு. இணையத்தில் இருக்க அந்த கடிதத்தை போய் வாசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன முக்கியமான சந்தேகம் வருகிறதுன்னா, நம்ம என்ன இப்ப டிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம், தேர்தலில் ஓட்டு இயந்திரம் வச்சிருக்காங்களே அந்த இயந்திரத்துல என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக சீட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சீட் இருக்கிற காலத்துல தேர்தலில் டிஸ்பியூட் வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஓட்டு எண்ணிக்கையில இருக்குல்ல, மறு எண்ணிக்கைக்கு போகணும், அதுக்கு மனு போடுவாங்க. ஏற்கனவே இப்ப நம்ம சபாநாயகர் இருக்கிற அப்பாவு வழக்கே இருக்கு. அவருடைய வழக்குல அவரு தேர்தலுக்கு மறு ஓட்டுக்கு பண்ணி அவர் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கல, அந்த டேர்மே முடிஞ்சு போச்சு. அந்த அளவிற்கு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கிறது. இப்ப தேர்தல் ஆணையம் மிஷின்ல வர்றதோ எண்ணி வர்ற சீட்டு வர்றதோ இதை எல்லா பூத்துலையும் இருந்து ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ், அந்த தொகுதிக்குண்டே சென்ட்ரலைஸ்டா இருக்கு. அங்கதான் எல்லாத்தையும் மொத்தமா டேட்டாவை பூரா கலெக்ட் பண்ணி யார் வெற்றி பெற்றான்னு அறிவிப்பாங்க. நீங்க புக்குல அங்கெல்லாம் அவங்களுடைய ஏஜென்ட்கள் இருப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏஜென்ட்கள்லாம் இருப்பாங்க. எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கிற பூத் ஏஜென்ட்களை எல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்களையும் தாண்டி வெளியே வந்து சொல்லும் போது இன்னாரு ஜெயிச்சிட்டாங்க அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டா நீங்க இதை சேலஞ்ச் பண்றதுக்குள்ள எம்பி பதவி முடிஞ்சுவோம். அப்ப இப்ப வேட்பாளர்களே விலைக்கு வாங்குவோர்கள் இந்த மாதிரி உள்ள வேலைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு உடனே உத்தரவாதம் இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்ச முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னா 60% வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, அது உத்தேசமா சொல்றதுதான். இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னா 60.9696%, 61% வச்சுக்கிறோம் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாம் முடிஞ்சோன்னு. இப்ப இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு உத்தேசமா சொல்றது. ரெண்டாவது நாள் மூணாவது நாளே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வழக்கமா நடக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரெக்டா அவங்களுக்கு டேட்டா இத்தனை % இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. 11 நாள் பேசவே இல்லை. திருப்பி கொண்ட உடனே இப்ப 66% நெல்லையும் கூடிருச்சு. 67%, 66% வாக்குப்பதிவு வச்சுக்கிறாங்க. 6% வேட்பாளர் யாரு ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறத டிசைட் பண்ணிருந்த 6% இப்ப வந்துச்சுன்னு நமக்கு டவுட்டா இருக்கா? இந்த 6% ஏதாவது மிஷின் உள்ள சேர்த்து விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியலையே. அப்ப இந்த மாதிரியான ஏராளமான சந்தேகங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. இதுவரைக்கும் நாடு பார்த்த தேர்தல்கள்ல இந்த அளவுக்கு முறைகேடான, இந்த அளவுக்கு வரம்பு மீறி அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க நடந்துக்கிற தேர்தல் எதுவுமே நடக்கல. எல்லா அமைப்புகளையும் கைப்பற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஈடின்னு பேசிக்கிறோம், இப்ப அது செயல்பட வேண்டிய டைம் வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. டிஎன் சேஷன் ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார். அவர் தான் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பவர்னு நாட்டுக்கு காட்டிட்டு இப்ப இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள்லாம் அவர் தான் செஞ்சுட்டு போனாரு. ஆனா இப்ப கைப்பாவையான ஆட்களை அவங்களே தேர்ந்தெடுத்து வச்சு அவங்க யாரெல்லாம் இருந்தா செயல்படுவாங்களோ அவங்கெல்லாம் அனுப்பப்பட்டாங்க. யாரெல்லாம் அவங்க விருப்பத்துக்கு நடப்பாங்களோ அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. இது போன்ற செய்திகள், இது போன்ற இணையதளங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல களமாடக்கூடியவர்கள், சமூக வலைதள இன்ஃபுளுசர்ஸா இருக்கக்கூடிய நிறைய நம்ம ஆட்க இது மாதிரி செய்திகள் பேசணும். ஏன்டா இப்ப வட இந்தியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப காலமா டிவி பத்திரிகை மாதிரி சேனல்ல சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அடுத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லெவல்ல இருந்து இறங்கி ரொம்ப காலமாச்சு. ஏண்டா ஒரு யூடியூபருக்கு 2 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு டிவி சேனலுக்கு அந்த மாதிரி யூடியூப் மாதிரி தளத்துல 2 லட்சம் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. அவ்வளவுதான் எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவிற்கு பெரிய 7 இந்த ரவீஷ்குமார் வேண்டி டிவில இருந்து வெளியே அவர் ஆரம்பிச்சாரு. இப்பவே அவருக்கு 8 மில்லியன் 80 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வட இந்தியாவில் இந்த மாதிரி உள்ள கருத்துக்களை இப்ப ரொம்ப வீரியமா சொல்ல ஆரம்பிச்சு வாட்ஸ்அப் வரைக்கும் போய் மக்களை சென்றடைய வேண்டும்ங்கிறதுக்காக வேலை செஞ்சு வர்றாங்க. இது மாதிரி உள்ள செய்திகள் எல்லாம் மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல தென்னிந்தியா ரொம்ப மோசமா பின்தங்கி இருக்கே அப்படின்னா, இங்க அவங்கள பத்தின பயம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இது ஒரு இப்ப இருக்கிற ஆட்களை வெளியே அனுப்பிட்டா முடிஞ்சிடும் நினைக்கிறோம் நம்ம. அது இல்லை, இது ஒரு கொள்கை போராட்டம். அதனால இவங்க அவங்களிடத்துல அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கு நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வரையறைகளையும் எந்த அறம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எதையும் மீறி எந்த அளவிற்கும் போவார்கள், என்ன வேண்டாலும் செய்வாங்க அப்படிங்கிற செய்தி நாட்டில் உள்ள மக்கள், வரக்கூடிய இளைஞர்கள், இன்னும் அடுத்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது ஒருவரும் செய்தாக வேண்டிய கடமை.